ஒருத்தர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அதை ஈஸியாக அவரால் பண்ண முடியும். பட் நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. பட் அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்கலாம் பார்த்திங்கன்னா காமனாக ஒரு 7 மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. இந்த 7 மிஸ்டேக்ஸ்னால தான் அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்க மாட்டேங்குது. அந்த 7 மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ காமனாக வெயிட் லாஸ் பண்ணுங்கிறவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிங்கனாலே உங்களுக்கும் ஈஸியாக வெயிட் லாஸ் நடக்கும். வாங்க ஒவ்வொரு மிஸ்டேக்காக என்னங்கிறத பார்ப்போம். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஸோ வாக்கிங் போகிறாங்க, ஏதாச்சும் ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டி பண்ணணும்னு சொல்லி பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி பண்ணுறது வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமானா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணும்போது நல்லாவே அது வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். பட் என்ன நினச்சிட்றாங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறோம், வாக்கிங் போகிறோம், அதனால் நம்ம வந்து டயட்லாம் இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. பட் 70 to 80% ஆஃப் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு முக்கியமான காரணம் வந்து டயட் தான். ஸோ எக்ஸசைஸ் வந்து ஒரு 10 to 20% தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ கேலரி டெஃபிசிட் இருந்தால் மட்டும்தான் வந்து வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு லிமிட்டடாக கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகும். பட் டயட்டில் தான் வந்து நம்ம வந்து மேஜராக கலோரி லாஸ் பண்ண முடியும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெயிட் லாஸ் டயட்டும் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக வந்து பார்க்க ஒரு ஆக்டிவாக இருக்கும், லுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸசைஸ் வந்து ஒரு ஆடட் சப்போர்ட் தான். பட் எக்ஸசைஸ் பண்ணி மட்டுமே வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியுமானா அது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி வந்து பண்ணவே முடியாது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணுற அடுத்த மிஸ்டேக் பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு புரத சத்து வந்து அவங்க ஃபுட்டில் எடுக்காமல் இருக்கிறது. ஸோ கலரி டெஃபிசிட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். சாப்பாட்டை குறைச்சோன்னா வெயிட் குறையும்ட்டு. பட் அந்த சாப்பாடை மட்டும் குறைச்சாக்க வெயிட் லாஸ் நடக்குமானா அதை வந்து அவங்களால பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து நிறைய ப்ரோட்டீனே இருக்காது. ஸோ அவங்க சாப்பிட்ற மேஜர் ஃபுட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கார்போஹைட்ரேட், அதாவது மாவு சத்து இருக்கும், ப்ரோட்டீன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த நிறைய மாவு சத்து இருக்கிறது அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணும். ஸோ கொஞ்ச நேரம் பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அந்த கம்மியாக சாப்பிட்றதுலேயே வந்து கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கார்போஹைட்ரேட் வந்து ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகிரும். அதனால் அவங்களுக்கு வந்து உடனே பசிக்கும். ஸோ ஒரு கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன தான் ஏதாச்சும் எடுத்து சாப்பிட்ருவாங்க. பட் ப்ரோட்டீன் நிறையா இருந்தது அப்படின்னாக்க அந்த மாதிரி ப்ரோட்டீன் வந்து அவங்களுக்கு டைஜஷன் பண்ணுறதை ஸ்லோ டவுன் பண்ணும். ஸோ ப்ரோட்டீனை வந்து எரிக்கிறதுக்கே வந்து பாடி வந்து நிறையா கலரிஸ் பேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சட்டிட்டி கிடைக்கும். அதாவது டைஜஷன்லேயே இது வந்து நம்ம நேரம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும். ஸோ சாப்பிட்டது வந்து ஒரு எனஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து மறுபடியும் சாப்பிடணுன்னு தோணாது. ஸோ இன்சுலின் ஸ்பைக் ஆகாதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேவிங்ஸும் இருக்காது. ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படிங்கிறது எண்ணம் வந்து வராமல் இருக்கும். உங்கள் ஃபுட்டில் நிறைய ப்ரோட்டீன் சேர்க்குறீங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபுட்டில் எல்லா ஃபுட்லேயும் வந்து ப்ரோட்டீன் வந்து இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பண்ணுற 3வது மிஸ்டேக். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணுன்னா கலரி டெஃபிசிட் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபுட்டை வந்து கம்மியாக சாப்பிடணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்மியாக ஃபுட்டு சாப்பிடுவாங்க. பட் ஆனால் ரொம்ப அடிக்கடி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு 5-6 தடவை சாப்பிட்றாங்க. நான் கம்மியாக தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் 2லேருந்து 3 ஃபுட்டுன்னு எடுக்கிறீங்கனாலும் அந்த 2லேருந்து 3 ஃபுட்டு எடுக்கிறது வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக நீங்கள் எடுத்திங்கனாலே போதும். ஸோ அடிக்கடி நீங்கள் சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா பாடியில் வந்து இன்சுலின் ஸ்பைக் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்சுலின் ஸ்பைக் நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும். ஸோ மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எதாவது சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டே இருந்தோன்னா அடிக்கடி, அதாவது டூ மெனி மீல்ஸாக இருக்கிறது, நிறைய மீல்ஸாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ கம்மியாக, அதாவது ஒரு 2லேருந்து 3 தரம் மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் இதை மட்டும் சாப்பிட்டாலே போதும். இதுலேயே வந்து நல்ல ப்ரோட்டீன் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வெயிட் லாஸ் நடக்கும். ப்ரோட்டீனாகவே நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 5-6 தடவை சாப்பிட்டிங்கனாலும் வெயிட் லாஸ் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுடைய 4வது மிஸ்டேக் பார்த்திங்கன்னா சரியாக தூங்குறது கிடையாது. ஸோ தூக்கம் சரியாக இல்லைன்னாலும் வெயிட் லாஸ் நடக்காது. சரியாக தூங்கலைன்னா உங்களுடைய ஹார்மோன்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி எராட்டிக்காக இருக்கும். கார்டிசோல் லெவல் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து இன்சுலின் ஸ்பைக் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். அது மாதிரி கிரேவிங்ஸும் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு சுகர் கிரேவிங்காக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து இனிப்பாக ஏதாவது சாப்பிட்டா தான் அந்த கிரேவிங் அடங்கும். ஸோ அப்போது ஒரு ஸ்லீப் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணுது. உங்களுடைய கிரில்லிங்கிற ஹார்மோனை வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதனால் வந்து நிறையா சாப்பிட்ணுங்கிற எண்ணம் வரும். ஸோ ஏதாச்சும் ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ நல்லா தூங்கி ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவிங்ஸ்லாம் வராது. உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா செட்டில் டவுன் ஆகிருக்கும். உங்களுடைய கார்டிசோல் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ கிரில்லினும் ப்ராப்பராக ஒர்க் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து பசி வந்து எடுக்காது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் வந்து நடக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுற 5வது மிஸ்டேக், ஷார்ட் ஸ்பேனில் வந்து நிறைய வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறது.
ஸோ ஒரு மாதத்தில் வந்து ஒரு 10 கிலோ வெயிட்டை குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ரொம்பவும் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து வெயிட் லாஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது வந்து சஸ்டெயின் பண்ண முடியுமான்னா சஸ்டெயின் பண்ண முடியாது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ ஒரு ஃபாஸ்ட் பேசின்ஸில் கொண்டு போய் நிறுத்திட்டோம் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் வந்து உங்களால் வந்து அந்த மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ ஒரு 10 கிலோ குறைச்சிரும் அப்படின்னா அந்த 10 கிலோ குறைச்சதுக்கப்புறம் அதே மாதிரி சாப்பிட்டு உங்களால் கண்டினியூஸாக இருக்க முடிஞ்சு அந்த வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியுமானா மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ என்ன ஒன்று ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாளில் வந்து அந்த வெயிட்லாம் வந்து கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பராக ஒரு பிளான்டாக பண்ணி ஸ்லோ டவுன் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து ஸ்லோவாக தான் இருக்கணும். ஸ்லோவாக இருந்து அதை வந்து படிப்படியாக குறைக்க ஆரம்பித்தோம் மட்டும்தான் அதை வந்து நம்மளால் லாங் டைமுக்கு வந்து ஃபாலோ பண்ணி அதை ஒரு டிசைட் வெயிட் வர்றோமோ அந்த வெயிட்டை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ரொம்ப குயிக்காக ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து தப்பு பண்ணாதீங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுற 6வது மிஸ்டேக் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ எப்படியாச்சும் இந்த வெயிட்டை குறைச்சிடணும்னு சொல்லி ரொம்ப ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸாக அதை அப்ரோச் பண்ண வேண்டியது, இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களால எதையுமே வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்காகவே ஏதாச்சும் எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஸோ போர் அடிக்குதுன்னு சொல்லி வீட்டில் இருப்பாங்க, ஏதாச்சும் போர் அடிக்குதுன்னு ஏதாச்சும் வந்து வாயில் போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஸ்ட்ரெஸ்னாலேயோ வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்னாலேயோ நிறையா சாப்பிட்றதுங்கிறது ஒரு ஹேபிட்டாக இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட்டை வந்து சாப்பிட்றதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்றது எல்லாமே வந்து ஒரு அன்ஹெல்த்தியான ஜங்க் ஃபுட்டாக தான் இருக்கும். ஸோ அது வந்து இன்னும் வந்து அவங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஒர்சன் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுற 7வது மிஸ்டேக் பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதே கிடையாது. ஸோ நல்ல விகரஸாக வந்து ஒரு பிளான் போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா அதை விட்டுருவாங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணும்போது தொடர்ந்து பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்காமல் நீங்கள் ப்ராப்பராக ஒரு டயட் பிளான் போட்டு ஒரு ஃபுட்டை வந்து மெயின்டைன் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா 1 வீக்குக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1% வந்து வெயிட் குறைஞ்சா போகிறோம். ஸோ அந்த 1% வெயிட் குறையுதா, ஒரு 70 கிலோ இருக்கீங்கன்னா ஒரு 700 கிராம் குறைஞ்சா போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்லோவாக வெயிட் லாஸ் நடக்கும். அது உங்களுக்கும் தெரியாது. ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்முக்கு வந்து நீங்கள் உங்களுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷார்ட் ஸ்பேனில் நீங்கள் வந்து ஆரம்பித்து எதையுமே மிஸ்டேக் பண்ணாதீங்க, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸுங்கிறது ஒரு ஈஸியான ஒரு ப்ராப்ளம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். நீங்களும் வந்து டெஃபினட்டாக அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணுற காமனான 7 மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கேன். இதுக்கான தீர்வு என்னங்கிறதையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்கிறது ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் ஏதாச்சும் ஆன்சர் சொல்ல முடிஞ்சால் பார்க்குறேன். நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு வரீங்கன்னா தயவுசெய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு முக்கியமான வீடியோவை சந்திப்போம். மிக்க நன்றி.